சிதம்பரம் டிஎஸ்பியை தூக்குறதுக்காக அலைஞ்சு கொண்டிருந்த நேரம் 3 முறையுமே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடத்திவிடக்கூடாது என்பதிலே மனசில் வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கடைசி முறை தான் வீட்டுக்கே போய் அல்லது பண்ணை தோட்டத்திலே போய் நம்ம உங்களை தூக்கணும்னா பெண்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு தான் வருகிற வழியிலேயே கல்லுகளை சாலையில் அடுக்கி சிதம்பரம் டிஎஸ்பியை தூக்கணும், சேகராஜா அவருடைய தம்பியை தூக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தான் வருகிற வழியிலேயே வச்சு அவங்கள தூக்கிடுறாங்க. தொடைவாளை என்கிற ஒரு நோய் தாக்குது. எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத ஒரு சூழலாக அவங்க காட்டுக்கள் அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு மூலிகைகளை வச்சு கட்டியெல்லாம் பார்க்குறாரு வீரப்பனார். என் தம்பியை இந்த தொடைவாளை நோயிலேருந்து அவனை விடுபடணும். ஏன்னா காட்டுக்குள்ளே எப்போதுமே ஒரு சயனைடு அவங்க 3 சயனைடை ரெடி பண்ணுறாங்க. முதல்ல மாதேஸ்வரம் மலையிலேருந்து பாதுகாப்பு வாகனங்களோடு அர்ஜுனன், ஐயந்துரை, ரங்கசாமி மூவரையும் கொண்டு போகிற வழியில் 13வது கொண்டை ஊசி வளைவில் அண்ணன் அர்ஜுனன் அவர்களுடைய ஆணுறுப்பு பகுதியை, குறிப்பாக 3 பேருக்குமே ஆணுறுப்பு பகுதியை பிடித்து கொண்டு ஒரு போலீஸ் தொங்குகிறான். என்று கத்துகிறார்கள். கத்துகிற போது சயனடை இறப்பதற்கு 8 நாட்களுக்கு முன்பு தாயார் வீரப்பனார் இடத்திலே சொன்னார்கள், நான் இறந்து விட்டால் நீ வந்து விடாதே, உன் உயிருக்கு பேராபத்து இருக்கிறது என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே வீரப்பனார் சொன்னார், ஏதாவது தகவல் இருந்தால் தம்பி அர்ஜுனனிடம் சொல்லிவிடு, நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். பிறகு மீண்டும் குண்டலுப்பேட்டை வனப்பகுதிக்கு வீரப்பனார் சென்று விடுகிறார். தாயார் புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த சூழலில் 8வது நாளே மரணமுறுகிறார். அருகில் இருந்து கண்காணித்து பாதுகாத்து அந்த பூத உடலை எடுத்துக்கொண்டு போய் மயான பூமியில் அடக்கம் செய்து சடங்கு முறைகளை இதுவரை நிகழ்த்தியவர் தான் அர்ஜுனன் அவர்கள். அர்ஜுனனுக்கு தங்கம்மாள் என்கிற ஒரு மனைவி. நான் குளத்தூர் அடிக்கடி சென்று வரும்போது தங்கம்மாவை சந்திப்பது வழக்கம். அந்நியாரை நான் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது அர்ஜுனன் அவர்களுடைய மகளையும் நான் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன். 2-3 ஆண்டுகளுக்கு முன்புதான் மகளுக்கு திருமணம் நடந்தேறிய விஷயமும் நடந்திருக்கிறது. காடுகளில் வீரப்பனாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பூர்த்தி செய்கிற இடத்தில்தான் அர்ஜுனன் இருந்தார். அங்கே மாதேஸ்வரம் மலை முதன்மை காவலர் இன்ஸ்பெக்டராக இருக்கிற சகில் அகமது, அதற்கு பிறகு வந்த தினேஷ் போன்றவர்கள் எல்லாம் அர்ஜுனனுடைய நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க தொடங்கினார்கள். ரங்கசாமி ஒட்டுவிலே நடைபெற்ற அதிரடி தாக்குதலில் ஹரிகிருஷ்ணா, சகில் அகமது போன்ற உயர் காவல்துறை கர்நாடக அதிகாரிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் அர்ஜுனன் அவர்கள் தான் அவருடைய தடங்களை, அவர்கள் போகிற வழிகளை சொல்லியிருக்கிறார். மிக அதிநுட்பமான ஒரு புலனாய்வு வேலையை தான் அர்ஜுனன் பண்ணாங்க. அண்ணன் மாதையன் குண்டரிப்பள்ளம் அணைக்கு பக்கத்துல தமிழ்நாடு அரசினுடைய முதல் தரமான சம்பவத்தை நிகழ்த்திய சிதம்பரம் ரேஞ்சர் படுகொலை என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வில் அண்ணன் மாதையன் கைது செய்யப்படுகிறார். அதை காட்டி கொடுத்தவன், கைது செய்வதற்கு துணையாக இருந்தவன் இந்த TFO சீனிவாசன் என்கிற ஒரு மனநோயாளி. மாதையன் கோவை மத்திய சிறைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மைசூர்லேருந்து மீண்டும் கோவைக்கு கொண்டு வராங்க. திருப்பி கோவையிலேருந்து மைசூருக்கு கொண்டு போது மாறி மாறி மாதையன் சிறைகளில் அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரம். இந்த காலகட்டங்களில் அண்ணனை போய் சிறையிலே சந்திப்பது, அண்ணனுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது, வனத்திற்குள் இருக்கிற வீரப்பனாருக்கு தேவையான விடயங்களை தகவல் பரிமாற்றம் மூலம் நடத்தி கொள்வது என்கிற பெரிய பொறுப்பை அர்ஜுனன் தான் இருந்தது. அம்மாவும் அப்பாவும் இறந்ததற்கு பிறகு தம்பி காடுகளை நீ பார்க்கட்டும்னு சொல்லி தான் மாதையன் தம்பி பொறுப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சிறைக்கு போயிடுறாரு. சிறையில் இருந்துக்கிட்டே விவசாய முறையில் அவ்வப்பொழுது அர்ஜுனிடம் கேட்டு தெரிந்து கொண்டு எதை பயிரிட வேண்டும், காலத்திற்கு ஏற்றார் போல என்ன பயிர் செய்து அதில் விளைச்சலை பெருக்க வேண்டும் என்பதெல்லாம் அண்ணன் மாதையன் கோவை மத்திய சிறையிலே அல்லது மைசூர் சிறையிலே இருந்து கொண்டு சில வேலை திட்டங்களை சொல்லி வருகிறார். அந்த அடிப்படையில் அர்ஜுனன் அவர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ குழந்தைங்க பிறந்துருச்சு, எல்லாம் சின்ன பசங்க, பையன் மூத்தவன், பொண்ணு 2வது பொண்ணு, சின்ன குழந்தைகள், அதுகளை பராமரிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் வீரப்பனாருடைய துணைவியார் முத்துலட்சுமி அண்ணியார் அவர்களுக்கும் 2 பெண் குழந்தை பிறந்து அதுதான் அங்கங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல அவர்களையும் போய் யதார்த்தமாக தலைமறைவாக யாருக்கும் தெரியாமல் போய் சந்தித்து அவர்களுக்கான கடமை என்ன, அவர்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத பூர்த்தி செய்கிற இடத்துலையும் அண்ணன் அர்ஜுனன் குறிப்பாக என்னன்னா வீரப்பனாருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அனைத்து விதமான பொறுப்புகளையும், குறிப்பாக அண்ணன் மாதையனுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வது, அவர்களுக்கு தேவையான விடயங்களை செய்வது, வீரப்பனாருடைய குடும்பத்தை பார்த்து கொள்வது,
அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வது, இது இல்லாமல் அக்கா குடும்பத்தையும், அக்கா மாரியம்மாள் குடும்பத்தையும் பார்த்துக் கொள்வது, இப்படி ஏகப்பட்ட பொறுப்பு சுமை அவர் தலையில வந்து விழுந்தது. எல்லா சுமையும் தலையில சுமந்துக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் அவர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு சுத்தி சுழண்டு பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி காலப்பகுதியில டிஎப்ஓ சீனிவாசன் 1991ஆம் ஆண்டு இறக்கேகல்லா என்கிற இறக்கேம்பள்ளத்துல வந்து வீரப்பனால் சுட்டு வீழ்த்தப்படுகிறார் என்பதை நாம் அறிந்ததுதான். ஏற்கனவே பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த நிகழ்விலே கூட மாரியம்மாள் மரணம் வந்து தற்கொலை. அந்த தற்கொலைக்கு பின்னணியில் இருந்தவன் இந்த டிஎப்ஓ சீனிவாசன். ஆகையால் அவனை முடித்து விடுவதுதான் சரியானதாக இருக்கும் என்று கருதிய அர்ஜுனன் அவர்கள் வீரப்பனார் இடத்திலே போய் அந்த இறக்கியம் பள்ளம் என்கிற இடத்திலே கலந்துரையாடுகிற போது எப்படியாவது முடிச்சிடணும், விட்டா அது வேற மாதிரி சிக்கலை உருவாக்கும். ஏன்னா தங்கை மாரியம்மாளை கட்டி கொடுத்தோம், கட்டி கொடுத்த இடத்துலையும் தன்னுடைய சொந்த அத்தமையா அர்ஜுனன், அவனும் வந்து வேறொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு போனான். அதுக்கப்புறம் அவனை சாவடிச்சாங்க. தங்கை வந்து இப்போ வந்து 4 பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இவன் டிஎப்ஓ சீனிவாசன் வேற செங்கப்பாடியில் கொண்டாந்து வச்சுக்கிட்டு தங்கை மாரியம்மாளை கொடுமைப்படுத்திக்கிட்டு ஊரில் கேவலமாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான். இது எல்லாமே அர்ஜுனன் தான் போய் வீரப்பனார்ட்ட சொல்கிறாங்க. அர்ஜுனன் ஆல்ரெடி வந்து கிராமத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்ததுனால கிராமத்தார்கள் வந்து சொல்லுகிற செயலையும் அவர்கள் கொடுக்குற தகவலையும் உள்வாங்கி கொண்டுதான் வீரப்பனார் இடத்திலே பல விடயங்களை பேசுகிறார். அப்பொழுது இறக்கம்பள்ளத்திற்கு வரவழைத்து டிஎப்ஓ சீனிவாசனை சுட்டு கொன்று அங்கேயே தலையை வெட்டி அதற்கு பிறகு அதை கொண்டு பொசுக்கி இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது. அதற்கு பின்னணியில வந்து அர்ஜுனன் அவர்கள் பெரும்பங்கு ஆற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு பிறகு அவர் காட்டை விட்டு வெளியிலே வர மறுத்து விட்டார். ஏனென்றால் ஒரு பெரிய படுகொலை நடந்திருக்கிறது, அல்லது பெரிய வதம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கண்டிப்பாக நம்மளை கைது செய்தார்களேனால் நம்மளை வந்து உடனடியாக போலீஸ் சுட்டு கொன்றோம், நம்மளை வச்சுக்காதுன்னு கருதிய அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் சுமந்து வந்த அந்த இக்கட்டான ஒரு சூழல்ல தான் வேறு வழியே இல்லாமல் காட்டுக்குள்ள போய் இவரும் வீரப்பனார் கூட தங்கிடுறாரு. அதிகமாக குண்டலிப்பேட்டை காடுகளில் தான் அர்ஜுனன் பயணித்ததாக தகவல் உண்டு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் சிறுமுகைக்கு பக்கத்துல காந்தவயல் என்கிற இடத்துல 1994ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வீரப்பனார் அவர்கள் நடத்துறாங்க. ஏற்கனவே ஒரு 3 முறை அந்த நிகழ்ச்சியை ஒத்திகை பார்த்திருக்கிறார்கள். அந்த ஒத்திகை நிகழ்வில் என்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னா, காந்தவயல்ல டிஎஸ்பி சிதம்பரநாதன் அவருடைய தம்பி ராஜகோபால், உடற்பயிற்சி ஆசிரியர் சேகராஜா போன்றவர்கள் எல்லாம் அடிக்கடி அந்த பண்ணை வீட்டிற்கு வந்து போற தகவலை வீரப்பனார் கனகச்சிதமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் தான் அர்ஜுனனுக்கு வந்து தொடைவாளை என்கிற ஒரு நோய் வந்து அவரை தாக்குது. எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத ஒரு சூழலா அவங்க காட்டுக்கள் அப்போ என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பல்வேறு மூலிகைகளை வச்சு கட்டியெல்லாம் பார்க்குறாரு வீரப்பனார். எப்படியா தம்பியை வந்து இந்த தொடைவாளை நோயிலேருந்து அவனை விடுபடணும். ஏன்னா காட்டுக்குள்ள எப்போதுமே ஒரு செய்தி என்னன்னா, உடல்நிலம் சரியில்லை, ஏதாவது ஒரு காயங்களோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்களோ தீண்டினால் ரொம்ப அவஸ்தைப்படுவோம். இதுக்கு காரணம் என்னன்னா, மருத்துவர்கள் இல்லை. கையில முதலுதவி சிகிச்சைக்கான மருந்து மாத்திரைகளை கையில வச்சிருப்போம். ஆனால் தொடைவாளை என்கிற நோய் வந்து அர்ஜுனுக்கு வந்ததற்கு பிறகு காடுகள் அவரால் நடக்க முடியாமல் தான் அந்த சிறுமுகை வனப்பகுதிக்குள்ளேயே தங்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அங்க வந்து ஒரு 4 மாத காலம் தங்கியிருந்ததாக சொல்றாங்க. அப்ப காந்தவயல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா, வீரப்பனாருடைய உளவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கனகச்சிதமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வீரப்பனார் வந்து 3 முறை போயிருக்கிறார். 3 முறையுமே அங்கே பெண்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். பெண்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டால் பெண்களுக்கு நம் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடும் என்பதற்காகவே போயிட்டு ஒரு 3-4 தடவை சிதம்பரம் டிஎஸ்பியை தூக்குறதுக்காக அலைஞ்சு கொண்டிருந்த நேரம், 3 முறையுமே வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னால் இந்த சம்பவங்களை நடத்திவிடக்கூடாது என்பதிலே மனசுல வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் கடைசி முறை தான் வந்து வீட்டுக்கே போய் அல்லது பண்ணை தோட்டத்திலே போய் நம்ம இவங்களை தூக்கணும்னா பெண்கள் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அது சரியா வராதுன்னு சொல்லிட்டு தான் வருகிற வழியிலேயே வந்து கல்லுகளை வந்து சாலையில் அடுக்கி சிதம்பரம் டிஎஸ்பியை தூக்கணும், சேகராஜா அவருடைய தம்பியை தூக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் வருகிற வழியிலேயே வந்து வச்சு அவங்கள தூக்கிடுறாங்க. 28 நாட்கள் காடுகளுக்குள்ள அவங்க தூக்கி கொண்டே வச்சிருக்காங்க. இது நடத்திய சம்பவம் எதற்காக வென்றால், தம்பி அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட தொடைவாளை நோயை சரி செய்ய வேண்டும். அதில் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிற அந்த டிஎஸ்பியை நாம வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு தம்பியை வெளியில் அனுப்பி அந்த தொடைவாளை நோயை குணப்படுத்தி மீண்டும் காட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுறதுக்கு பிறகு நாம வந்து சிதம்பரம் சேகராஜா போன்றவர்களை வெளியில விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் அவர் இருந்திருக்கிறாரு.
அந்த காலகட்டத்தில் தான் பேவி வீரப்பன் அவர்கள் கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சேகர் என்பவரிடத்திலே பலமுறை பேச்சுவார்த்தை நடத்துகிறார், சில விஷயங்களை பேசுகிறார். பிறகு பன்னாரி முகாமிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருந்த அந்நியார் முத்துலட்சுமியாரை போய் சந்திக்கிறான். இப்படி பல்வேறு சம்பவங்கள் அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிற போதுதான் சேகர் ராஜா உள்ளிட்ட டிஎஸ்பி இந்த மூவரையும் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உள்ள வச்சுக்கிட்டு தம்பியை வெளியில அனுப்புறாங்க. வெளியில அனுப்பி அவருக்கு தொடைவாளை நோயை சரிப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே உரிமம் பெற்று போய் மருத்துவமனையில் சேர்த்து அங்கே வந்து சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த 28 நாட்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அந்த 28வது நாள் சேகர் ராஜாவும் டிஎஸ்பி சிதம்பரனும் சேர்ந்தே வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகளாக இருந்த ஐயந்துரையும் ரங்கசாமியையும் கன்வின்ஸ் பண்றாங்க. முதல்ல இந்த மாதிரி அர்ஜுனன் வெளியில இருக்கிறாரு, எப்படியாவது நாம அவங்க 2 பேரையும் கூட்டிய கொண்டே சரண்டர் பண்ணி சிறையில் கொஞ்ச நாள் இருந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து உங்கள் குடும்பங்களோட நிம்மதியாக இருக்கலாம், ஏன் அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 28 நாள் அவங்களுக்கு என்ன வேலைன்னா, இவர்களுடைய பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருந்த ஐயந்துரை ரங்கசாமியை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து இவங்க 2 பேரையும் காட்டை விட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அன்றைய தினம் அதிரடிப்படையினுடைய அல்லது அட்டூழிய படையினுடைய தலைவராக இருந்த வால்டர் தேவாரம் என்கிற ஒரு வந்து பத்திரிகையில் பரபரப்பெல்லாம் பேட்டி கொடுத்தான், நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம். அதிரடிப்படை அதை நுழைந்தது, சிதம்பரத்தை காப்பாற்றியது, சேகராஜாவை காப்பாற்றியது, அவரெல்லாம் மிகப்பெரிய அந்த செய்தியை வந்து ஊடகங்களில் போட்டு அதிரடிப்படை தான் வந்து காப்பாற்றிட்டு வந்துச்சுங்கிற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய அறிக்கையை அவன் வந்து கொடுத்தான். ஆனால் அது மொட்டை பொய் என்பதை அன்றைக்கு இருந்த அந்த டிஎஸ்பி வெளியில் வந்து பேட்டியே கொடுத்தார். ராஜகோபால் 3 பேருமே வெளியில் வந்து பேட்டி கொடுத்தாங்க. எங்களை யாரும் மீட்கவில்லை, நாங்களே தான் வந்து இருக்கிற ஐயந்துரையும் ரங்கசாமியும் அழைத்து கொண்டு வந்தோம், மாவட்ட ஆட்சியர் இடத்திலே அவர்களை ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பின்னால் நக்கீரன் குழுமம் இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. நக்கீரன் குழுமமும் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தித்தான் அவர்களும் இவர்கள் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து மாவட்ட ஆட்சியர் இடத்திலே அழைத்து செல்கிறார். தொடைவாளை நோய் ஏற்பட்டு அது சரி செய்யப்பட்டு அண்ணன் அர்ஜுனன் அவர்களை மைசூர் சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர் மீது 23 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் உக்கிர தாக்குதல் நடத்திய வீரர், அதில் பல வழக்குகள் இவர் சம்பந்தப்படவே இல்லை அர்ஜுன். ஆனால் காவல்துறை திட்டமிட்டு அவரை பல்வேறு வழக்குகளில் சேர்த்து கொண்டது. குறிப்பாக எஸ்ஐ தினேஷ், அதாவது மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வதம் நிகழ்ச்சியிலே அந்த பெயரையும் வந்து அண்ணன் அர்ஜுனன் மீதும் திணித்தார்கள். அதற்கு பிறகு மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகில் அகமது உள்ளிட்ட 38 பேரை வதம் செய்த நிகழ்ச்சியிலையும் அண்ணன் அர்ஜுனன் பெயர் சேர்க்கப்படுகிறது. ஆக வழக்குகள் நீண்டு கொண்டே போன்ற காரணத்தால் மைசூர் சிறையில் கொண்டே அடைப்பதற்கு காவல்துறை திட்டமிட்டு கொண்டே அடைத்தது. கொஞ்ச நாள் பெங்களூரு சிறைக்கு மாற்றம் செய்யப்படுவதாக சொன்னார்கள். பிறகு கோவை மத்திய சிறைக்கே கொண்டு போய் அடைத்தார்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருந்தன. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு கோவை மத்திய சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த போதுதான் அங்கே சில நண்பர்களோடு நெருங்கிய தொடர்புகள் அர்ஜுனனுக்கு ஏற்படுகிறது. அந்த வகையில் தடா ரஹீம் போன்ற தோழர்கள் எல்லாம் அர்ஜுனனோடு நெருங்கிய தொடர்பாளராக இருந்து வருகிறார்கள். தடா ரஹீம் வந்து கோவை குண்டுவெடிப்பு வழக்கிலே கோவை மத்திய சிறையிலே இருந்தவர்கள். அல்லுமா என்கிற போராளி குழுக்களின் உதவி அர்ஜுனனுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவர் மைசூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார். மாற்றலாகி அங்கு கொண்டு போய் வைத்திருக்க போதுதான் பொய்யாக தகவல் சொல்லி அர்ஜுனனை மைசூர் சிறையிலிருந்து எடுக்கிறார்கள். மாதேஸ்வரமலை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்கிறோம் என்றும், சாம்ராஜ் நகருக்கு பக்கத்திலே கொள்ளைகாலம் நீதிமன்றத்திற்கு அர்ஜுனன் அவர்கள் ஆசராக வேண்டும் என்கிற பொய்யான தகவலின் அடிப்படையில் காவல்துறை அவரை திட்டமிட்டு அவரையும் ஐயந்துரை ரங்கசாமி மூவரையும் அழைத்து கொண்டு காவல்துறையினுடைய பாதுகாப்போடு மாதேஸ்வரமலைக்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து விசாரணை என்கிற பெயரிலே சித்திரவதைக்கு உள்ளாக்கி மீண்டும் இங்கிருந்து கொள்ளைகாலம் நீதிமன்றத்திற்கு மறுநாள் கொண்டு போகிற வழியில் இந்த 13வது கொண்டை ஊசி வளைவு என்று சொல்லக்கூடிய மாதேஸ்வரமலை கொண்டை ஊசி வளைவில் இறங்கினால் வந்து ஒடுக்காப்பள்ளம் என்கிற இடம். அதற்கு முன்னால் மாதேஸ்வரமலையினுடைய தொடக்கம் அந்த ஆர்ச் வளைவு, அங்கே கடைகள் எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத பகுதி எது என்றால் மலையிலிருந்து கீழே இறங்கும் போதோ அல்லது ஏறுகிற போதோ
வளைவுகள் நிறைய இருக்கும், பேருந்து பயணங்கள் மட்டுமே செல்ல முடியும். அதை பயன்படுத்தி கொண்ட காவல்துறை, அதிரடிப்படை அண்ணன் அர்ஜுனன், ஐயந்துரை, ரெங்கசாமி உள்ளிட்ட அந்த மூவரையும் வந்து கொல்லுவதற்காக சதித்திட்டம் தீட்டி கதையை முடிப்பதற்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. இப்ப எந்த மாதிரியான முயற்சி இவர்கள் மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் வைத்து முடிவெடுக்கிறார்கள் என்றால், சைனைடு அவங்க 3 சைனைடை ரெடி பண்றாங்க. முதல்ல மாதேஸ்வரம் மலையிலிருந்து பாதுகாப்பு வாகனங்களோடு அர்ஜுனன், ஐயந்துரை, ரங்கசாமி மூவரையும் கொண்டு போகிற வழியில் 13வது கொண்டை ஊசி வளைவில் அண்ணன் அர்ஜுனன் அவர்களுடைய ஆணுறுப்பு பகுதியை, குறிப்பாக 3 பேருக்குமே ஆணுறுப்பு பகுதியை பிடித்து கொண்டு ஒரு போலீஸ் தொங்குகிறான். என்று கத்துகிறார்கள். கத்துகிற போது சயனடை உள்ளே போட்டு சாகடிக்கிறார்கள் 3 பேருக்குமே. அந்த வண்டிக்குள்ளேயே அவர்கள் பிணமாக்கப்படுகிறார்கள். கொள்ளைகாலம் நீதிமன்றத்திற்கு அவர்கள் கொண்டு செல்லவில்லை. ஆனால் அர்ஜுனன் உள்ளிட்ட அந்த 3 பேரும் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை கொள்ளைகாலம் நீதிமன்றத்திற்கு போற வழியில் காவல்துறை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தப்பித்து ஓட முயன்றார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை சொல்லி அவர்களாகவே சயனடு தின்று இறந்து போனார்கள் என்கிற குற்றச்சாட்டை அதிரடிப்படை மற்றும் காவல்படை சொன்னது. அந்த அயோக்கிய மூடர்களுக்கு கேட்பேன், உங்களுடைய பாதுகாப்பில் மைசூர் சிறையிலிருந்து எடுத்த அர்ஜுனன், ஐயந்துரை, ரங்கசாமி உள்ளிட்ட அந்த 3 பேரும் கிட்டத்தட்ட 3-4 மாத காலமாக சிறை தடுப்பு காவலிலே இருந்தவர்களுக்கு எப்படி சயனடு கிடைத்தது? அதை என்றைக்காவது காவல்துறை விசாரித்திருக்கிறதா? எப்படி இவர்களுக்கு சயனடு வந்தது? யாரின் மூலமாக வந்தது? எப்படி சிறைக்குள்ளே சயனடு கொண்டு வரப்பட்டது? அல்லது பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு செல்கிற அர்ஜுனனுக்கு எப்படி சயனடு கிடைத்தது? யாராவது கொடுத்தார்களா? நீதிமன்ற வளாகத்திற்கே போகவில்லையே, மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கப்படுகிற போது எப்படி சயனடு வந்தது என்றெல்லாம் விசாரணை கமிஷன் அமைத்தார்களா என்றால் இதுவரை அந்த விசாரணை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு கண்காணி வேலைகளை செய்தார்கள். 3 பேர் இறந்த உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்காமல் இவர்களே கொண்டு போய் காட்டுக்குள் வைத்து துப்புள்ளாமல் சாம்பலாக்கி விட்டார்கள். ஏன் அதை செய்தார்கள்? உண்மைத்தன்மை உலகத்திற்கு வெளிவந்துவிடும் என்பதற்காக திட்டமிட்டு கர்நாடக அட்டுழிய படையும் காவல்துறை படையும் வேலை செய்தது. அந்த 3 பேரையும் சாம்பலாக்கியதோடு மட்டுமல்ல, அந்த சாம்பலை கூட உற்றார் உறவினர்களிடம் காட்டவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆக அர்ஜுனன் உள்ளிட்ட 3 பேரை சிறையிலே இருக்கும்போது கூட நாங்கள் எல்லாம் திரைப்படம் பார்ப்பது வழக்கம். உள்ளேயே திரையரங்குகள் இருக்கிறது, மைசூர் சிறையிலும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அர்ஜுனன் இறப்பதற்கு நாள் தான் எம்ஜிஆர் படம் பார்க்க வேண்டும் என்று விரும்பியதை அறிந்த சிறைத்துறை நிர்வாகம் அவரை எம்ஜிஆர் படம் பார்க்க வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, அது என்னால் இவர் இருக்க மாட்டாரு, இன்னும் ஓரிரு நாள்ல முடிச்சிருவாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் கேட்கிறேன், இப்ப இந்த அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படையும் அர்ஜுனன் உள்ளிட்ட 3 பேரை படுகொலை செய்தார்கள். இதுவரை நீதி விசாரணைக்கு எந்த நீதிமன்றமாவது உத்தரவிட்டிருக்கிறதா? தானாக முன்வந்து ஏன் நீதிமன்றங்கள் எடுக்கவில்லை? எவ்வளவு பித்தலாட்டங்களை இவர்கள் இதிலே செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய 3 பேருடைய பிணம் கொள்ளைகாலத்திற்கும் ஒடுக்காப்பள்ளத்திற்கும் இடையிலே ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வாகனத்தில் இருப்பதை பார்ப்பதற்காக கிட்டத்தட்ட சுமார் 30,000-50,000 மக்கள் அங்கே ஒன்று கூடி விட்டார்கள் என்கிற செய்தி நமக்கு கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் உடனடியாக 3 உடல்களையும் கொண்டு போய் எரிப்பதற்கு முயற்சித்து எரித்து சாம்பலாக்கினார்கள். இந்த செய்தியை வீரப்பனார் அவர்கள் பத்திரிகையிலே பார்த்து தெரிந்து கொண்டார். எங்களிடத்திலே சொன்னார், நான் சாதாரணமாக பேசி கொண்டிருக்கிற போது தம்பி அர்ஜுனனுடைய படுகொலை என்பதை என்னால் இன்று வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த காவல்துறை மோகன் நவாஸ் என்கிற அரதாடி பைய அப்படின்னு சொல்லுவாரு, அவனும் கர்நாடகத்திலே ஒரு உயர்ந்த பதவியிலே இருந்த ஒரு நபரும் இந்த படுகொலைக்கு ஒரு டிஎஸ்பி, குறிப்பாக ஒரு டிஎஸ்பி தான் பின்னணியில் இருந்து இந்த வேலையை செய்கிறான் என்பது இது வீரப்பனாருக்கு தெரிய வருகிறது. வீரப்பனார் அவர்கள் அந்த பையனை ஓப்பனாவே சொல்லுவார், கண்டாருலையுமே கண்ணில் மாட்டினானா வேற மாதிரி ஆக்கி விட்டுருவேன், மாட்ட மாட்டிக்கிறான், சிக்க மாட்டிக்கிறான்னு சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறார். வீரப்பனார் அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய சரிவையை சந்திக்கிறார். தம்பி அர்ஜுனன் இல்லாதது ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே கருதுகிறார். ஆனால் அதை பூர்த்தி செய்வதற்கான இடத்தில் சிறியவர் சேத்துக்குழியார் இருந்தாலும் கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன், தனக்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்த அர்ஜுனன் இன்றைக்கு நம்ம இடத்துல இல்லை, தொடைவாளை நோயை குணப்படுத்துவதற்காக நாம் தானே அவனை அனுப்பி வைத்தோம், நம்மால் தானே அவன் உயிர் பறிபோனது என்கிற அந்த குற்ற உணர்வு வீரப்பனாருக்கு
அவர் சாகிற வரை இருந்திருக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் சாகிற போது நான் இல்லை. ஆனால் 2000 ஆண்டு வரை அவர் கூட நான் பயணிக்கிற போது இந்த விஷயங்களை அடிக்கடி பரிமாறிக்கொள்ளுவார். ஆக அர்ஜுனன் அவர்களுடைய மரணம் வீரப்பனாருடைய வாழ்வில் மிகப்பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியது, உக்கிர கோபத்தை உருவாக்கியது. அதற்கு பிறகு பல்வேறு தாக்குதல்களை தொடுப்பதற்கு அவர் திட்டமிட்டார். ஆனால் அந்த பயங்கர தாக்குதலுக்கு அமைதிப்படுத்தியவர் சேர்த்துக்கொள்ளார். கொஞ்சம் பொறுங்கள், பார்த்து கொள்ளலாம், அவசரப்பட வேண்டாம் என்றெல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்தியதால் தான் பல்வேறு சம்பவங்கள் தடைப்பட்டது என்றே என்னால் உறுதியிட்டு கூற முடியும். ஆக அர்ஜுனுடைய மரணம், இன்னொரு விடயத்தையும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வீரப்பனாருடைய அப்பா கூசே முனுசாமியினுடைய வகைராக்களில், ஏன் வீரப்பனாருடைய வகைராக்களில் மாதையனாக இருக்கட்டும், வீரப்பனாராக இருக்கட்டும், அர்ஜுனனாக இருக்கட்டும், இந்த மூவருக்கும் சேர்த்தே மாதையன் என்பவருக்கு மணி என்கிற ஒரு மகன் இருந்தான். அவர் வழக்கறிஞருக்கு படித்துக் கொண்டிருக்கிற போதே விபத்தில் இறந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது எம்னால் நம்ப முடியாது. அது திட்டமிட்ட படுகொலை என்று தான் நான் கருதுகிறேன். இன்றும் அவருடைய கல்லறை வீரப்பனாருடைய கல்லறைக்கு அருகிலே தான் இருக்கிறது. அந்த வாரிசுகள் இதுவரை யாராவது ஆண் குழந்தை இருக்கிறதா என்றால் அது அண்ணன் அர்ஜுனனுடைய ஆண் வாரிசு மட்டும்தான் இன்றைக்கும் அவருடைய வழித்தோன்றல் வாரிசாக இருக்கிறது என்றே சொல்ல முடியும். அர்ஜுனன் அவர்கள் காடுகளுக்குள் இருக்கிற போது அவர் மீது அப்பட்டமான குற்றச்சாட்டுகளை காவல்துறை வைத்தது. கொலை குற்ற நடவடிக்கைகள் மற்றும் சந்தன கடத்தல் விடயங்களில் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அப்பட்டமான ஒரு பொய்யை என்ன சொன்னார்கள் என்றால், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரியதண்டா கிராமத்தை வாழ்ந்த தங்கம்மா என்கிற பெண்ணோடு கள்ளத்தொடர்பு வைத்திருக்கிறான் அர்ஜுனன் என்று சொல்லி அந்த தங்கம்மாளை இதே தேவாரம் என்கிற அயோக்கியன் தான் கைது செய்து பண்ணாரி முகாமிலே கொண்டே வைத்ததும், அதற்கு பிறகு மேட்டூர் முகாமிலே வைத்து அந்த அம்மையாரை சிதைத்ததும் இந்த தேவாரம் தான். ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அண்ணன் அர்ஜுனன் பெயரை கெடுத்தவன் இந்த தேவாரம் அவர்கள். இவன் தொடர்ந்து அவர்களை பழிவாங்குவதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு அண்ணன் அர்ஜுனன் அவர்களை கேவலமாக சித்தரித்தான். அண்ணன் அர்ஜுனன் அவர்கள் வீரப்பனாருக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்தவர். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் இறுதி வரை அண்ணனோடு போரிட்டவர். இறுதி காலத்தில் ஏமாற்றப்பட்டு மரணத்தை தழுவியவர். இன்றைக்கும் அவரது குடும்பம் மிக கடினமான ஒரு சூழலில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத் தமிழர்கள் இதை உணர வேண்டும்.